ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ. இன்றைக்கி வீடியோவில் 3 லேயர் மேக்ஸி ட்ரெஸ் அங்கரகா ஸ்டைலில் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த குர்த்தி ஸ்டிச் பண்ணுறதுக்கு மீஷோலேருந்து 341 ருபீஸ்க்கு பிளாசோ செட் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். குர்த்தி அண்ட் பேண்ட் கிளாத் ரெண்டும் ஈச் 2 மீட்டர் காட்டன் ஃபேப்ரிக்கில் கொடுத்துருந்தாங்க. ரெண்டோட மெட்டீரியல் குவாலிட்டியும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதை வச்சு நார்மல் குர்த்தி அண்ட் பிளாசோ செட்டாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லேயர் மேக்ஸி ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த குர்த்தி ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 4 மீட்டர் வேணும். ஸோ இதில் இருக்க பேண்ட் கிளாத்தை நான் குர்த்தியோட 2 லேயருக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். டாப் கிளாத்தை ஒரு லேயருக்கும் மேலே பாடி பார்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போது டாப் கிளாத்தோட வித் பார்த்துடலாம். 21.5 இன்ச் இருக்குது. தடவை கிளாத்தை ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக 42 இன்ச் வித் இருக்க மாதிரியான கிளாத் இது. பேண்ட் கிளாத்லேயும் சேம் 42 இன்ச் வித் இருக்குது. இதே ஸ்டைல் குர்த்தியை ஒரு 3 மீட்டர் கிளாத்லேயும் ஸ்டிச் பண்ணலாம். குர்த்தியோட அகலம் கொஞ்சம் கம்மியாக வரும். 1.5 மீட்டர் காட்டன் லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். பாடி பார்ட்க்கு மட்டும் நான் லைனிங் கொடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க லேயர்ஸ்க்கும் லைனிங் கிளாத் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாடி பார்ட்டோட மெஷர்மெண்ட்ஸை லைனிங் கிளாத்தில் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். பேக் பார்ட் கட் பண்ணுறதுக்கு எனக்கு 12 இன்ச் வித் இருக்க மாதிரி ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன் கிளாத்தை. வேஸ்ட் ரவுண்டில் ஒரு 1/2 இன்ச் விட்டுடலாம். கீழே லேயரோட அட்டாச் பண்ணுறதுக்கு. பாடி பார்ட்டோட ஹைட் 14 இன்ச்சு. ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1/2 இன்ச் எக்ஸஸாக மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டுக்கிறேன். ஷோல்டர் மெஷர்மெண்ட் 6 இன்ச்சு. நான் இங்கே ஃப்ரண்ட்டில் வி நெக் வைக்க போகிறேன். அதனால் ஃபுல் ஷோல்டர் இல்லாமல் கொஞ்சம் கம்மி பண்ணி எடுத்திருக்கேன். ஆர்ம் ஹோல் லென்த் 6.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு எல் ஷேப்பில் லைன் போட்டுக்கலாம். அடுத்து செஸ்ட் ரவுண்டு 36 இன்ச்சு. 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 9 இன்ச் வரும். ஒரு 0.5 இன்ச் லூஸ் கொடுத்து 9.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு 1.5 இன்ச் மார்ஜினுக்காக அடிஷ்னலாக. வேஸ்ட் ரவுண்ட் 34 இன்ச்சு. 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 8.5 இன்ச் வரும். ஒரு 0.5 இன்ச் லூஸ்க்கு ஆட் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் டாட்காக. அதுக்கப்புறம் எகைன் ஒரு மார்ஜினுக்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 2 லைனையும் ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து கர்வ் ஸ்கேல் வச்சுட்டு ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வரைஞ்சிக்கிறேன். அவ்வளோதான். பேக் பார்ட்டோட மெஷர்மெண்ட்ஸு கட் பண்ணிடலாம். இப்போ பாடி பார்ட்டோட பேக் பார்ட் கட் பண்ணியாச்சு. மார்க்ஸை நாச் பண்ணிக்கலாம். தைக்கும்போது யூஸ் ஆகும். இப்போது வேஸ்ட் ரவுண்டில் ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்லோப்பாக லைன் போட்டு கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஷோல்டர்லேயும் ஒரு 1/2 இன்ச் ஸ்லோப்பாக லைன் போட்டுட்டு கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி குர்த்தி ஸ்டிச் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்லோப் லைன் போட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கிளாத் கொஞ்சம் தொங்காமல் இருக்கும் சைட்ஸில். பேக் பார்ட் கட் பண்ணியாச்சு. இதை வச்சு இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் பார்ட்டை நான் ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பரில் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபோல்டடாக இருக்க மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதோட ஃபோல்டட் சைடில் நம்ம இப்போ கட் பண்ண பேக் பார்ட்டை மேலேயே வச்சுட்டு அவுட்டர் லைனை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை டைரெக்டாக கிளாத்லேயே போட்டும் கட் பண்ணிக்கலாம். கிளாத் கம்மியாக இருக்குது, வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பேப்பரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. இப்போது நியூஸ் பேப்பரில் பேக் பார்ட்டோட மெஷர்மெண்ட்ஸை அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போது அங்கரகா ஸ்டைல் பேட்டர்ன் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டில் நெக் மார்க் பண்ணிடலாம். நெக் வித் 3 இன்ச்சு. நெக் லென்த் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சு. ஷோல்டர்லேருந்து எடுக்கும்போது 7 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மெஷர்மெண்ட்டுக்கு பாக்ஸ் போட்டுட்டு வி ஷேப்பில் நான் நெக் டிசைன் வரைஞ்சிக்கிறேன். மேக்ஸிமம் இந்த ஸ்டைல் குர்த்திக்கு வி ஷேப் நெக் தான் நல்லாயிருக்கும். ஸோ நானும் வி ஷேப்பே வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சைடு மட்டும் நெக் டிசைனை வரைஞ்சிக்கோங்க. இப்போது ஃபோல்டிங்கில் இருந்த பேப்பரை ஓப்பன் பண்ணிவிட்டு கர்வ் ஸ்கேல் வச்சு நான் காட்டுற மாதிரி வளைவாக மார்க் பண்ணிக்கோங்க. நெக் டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி வேஸ்ட் ரவுண்டுக்கு கொஞ்சம் மேலே ஒரு 3 இன்ச் இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி கர்வாக லைன் போட்டுக்கோங்க. இப்போது பேப்பரோட சென்டரை மார்க் பண்ணிவிட்டு நம்ம வரைஞ்ச இந்த லைனை அப்படியே கட் பண்ணிடலாம்.
வேஸ்ட் ரவுண்டுக்கு மேலே 3 இன்ச்லேருந்து நெக் லைன் வரைக்கும் அப்படியே கட் பண்ணிடுங்க. இப்போது மேலே இருக்க இந்த பீஸ் ஆஃப் பேப்பர் நம்மளுக்கு தேவையில்லை. பேலன்ஸ் இருக்க இந்த பேப்பர் பேட்டர்ன் வச்சு 2 லைனிங் கிளாத் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் சேம் இந்த பேட்டர்ன் வச்சு 2 லைனிங் கிளாத் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு இந்த பேட்டர்னோட சென்டரை மார்க் பண்ணி நாச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணும்போது இதுதான் நம்மளுக்கு மார்க்கு. கண்டிப்பாக இந்த ஸ்டேஜ்லேயே இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது 2 லைனிங் கிளாத் கட் பண்ணோம் இல்லையா, அதை இந்த மாதிரி ஆப்போசிட்டில் எடுத்து வச்சோம்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் பார்ட் ரெடி ஆகிடும். இந்த அங்கரகா ஸ்டைல் குர்த்திக்கு ரைட் சைடில் இருக்க கிளாத்து மேலே இருக்க மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ரைட் சைட் கிளாத்தில் நான் ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிறேன். இங்கே வேணும்னா நாட் கொடுக்கறது இல்லைன்னா பொட்லி பட்டன்ஸ் வைக்கிறது அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எதுவும் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறதில்ல அப்படின்னா இதை கட் பண்ணாதீங்க, அப்படியே ஸ்ட்ரைட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் 2 கிளாத் இருக்குது. F1ங்கிறது மேலே வரணும், F2ங்கிறது உள்ளே போகிற கிளாத்து. கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுங்கிறக்காக இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது லைனிங் கிளாத்தில் பாடி பார்ட்டோட ஃப்ரண்ட் பார்ட் அண்ட் பேக் பார்ட் ரெண்டுமே கட் பண்ணிட்டோம். இதை வச்சு மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணி எடுத்துடலாம். மேலே வர பாடி பார்ட்க்கு ஃபுல்லாக நான் குர்த்தியோட கிளாத்தை யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதாவது அந்த ஃப்ளாரல் டிசைன் இருக்கிற மாதிரி. இல்லைனா ஃப்ரண்ட் பார்ட்டில் லெஃப்ட் சைடில் வர்ற கிளாத்துக்கு பேண்ட்டோட கிளாத்தையும் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது லைனிங் கிளாத்தை வச்சு நான் மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். ரைட் சைடு வர கிளாத்தும் லெஃப்ட் சைடு வர கிளாத்தும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃப்ரண்ட் பார்ட் அண்ட் பேக் பார்ட் ரெண்டுக்குமே மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது கீழே வர்ற லேயர் கட் பண்ணுறதுக்கு பேக் பார்ட்டோட வேஸ்ட் ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸை எடுத்துக்கலாம். வேஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 11.5 இன்ச் வருது. இதில் 1 இன்ச்சுக்கு நம்ம டாட் பிடிச்சிருவோம். ஸோ 10.5 இன்ச்சு. ஸோ பேக் பார்ட்டோட ஒரு சைடில் பார்த்தோம்னா நம்மளுக்கு 10.5 இன்ச் வருது. அப்போ 2 சைடுக்கும் சேர்த்து பார்த்தோம்னா 21 இன்ச் வரும் டோட்டலாக. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கீழே வர லேயர் கட் பண்ணணும். ஸோ இந்த மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்லீவ் கட் பண்ணிடலாம். ஸ்லீவில் நான் பெருசாக எதுவும் டிசைன்ஸ் வைக்கலை. ஸ்லீவ் ரவுண்டில் மட்டும் சின்ன சின்னதாக ப்ளீட்ஸ் வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். சிம்பிளான ஒரு ஸ்லீவ் தான். இவ்வளோ தான் எனக்கு கிளாத்தும் இருந்துச்சு 4 மீட்டரில். ஸ்லீவ் ரவுண்டில் ஒரு 1/2 இன்ச் விட்டுடலாம். ஸ்லீவோட ஹைட் நான் 9 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ஸ்லீவ் கேப் 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டுக்கிறேன். இப்போ அந்த 3 இன்ச் லைன் மேலேயே ஆர்ம் ஹோல் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். 8.5 இன்ச்சு. எனக்கு ஸ்லீவ் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு. எக்ஸஸாக ஒரு 1.5 இன்ச் மார்ஜின்காக அது இல்லாமல் ஒரு 1.5 இன்ச் எக்ஸஸாக வச்சுக்கோங்க. ஆர்ம் ஹோல் ரவுண்ட்லேயும் 1.5 இன்ச் எக்ஸஸாக மார்ஜின் வச்சுக்கிறேன். அடுத்து ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வரைஞ்சிட்டு இப்போ ஸ்லீவை கட் பண்ணிடலாம். ஸ்லீவோட ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் ரவுண்டில் ஒரு 0.5 இன்ச் குழிவாக கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. அடுத்து குர்த்தியோட லேயர்ஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எனக்கு குர்த்தியோட ஹைட் டோட்டலாக 44 இன்ச்சு. பாடி 14 இன்ச்சுக்கு கட் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் இருக்கிற 30 இன்ச்சை 3 லேயராக கட் பண்ணணும்னா ஒவ்வொரு லேயரும் 10 இன்ச்சுக்கு கட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு லேயர்லேயும் மேலேயும் கீழேயும் தைக்கிறதுக்கு ஒரு 1 இன்ச் சீம்க்கு விட்டுடலாம். பாடி பார்ட்டில் 14 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச் சீம்க்காக விட்டு கட் பண்ணிட்டோம். மீதி இருக்க 3 லேயரும் 11 இன்ச் ஹைட்டில் கட் பண்ணிக்கலாம். இப்போது குர்த்தியோட ஹைட் பார்த்தாச்சு. இனி வித் எவ்வளோ வேணும்னு பார்த்துடலாம்.
பாடி பார்ட்டோட வேஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 21 இன்ச் இருந்துச்சு. அதுக்கு கீழே அட்டாச் பண்ண போகிற ஃபஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா நம்ம வேஸ்ட் ரவுண்டோட டபுளாக எடுத்துக்கணும். அப்போ 21 + 21 42 இன்ச்சாக எடுத்துக்கோங்க ஃபஸ்ட் லேயருக்கு. செகண்ட் லேயருக்கு ஃபஸ்ட் லேயரோட வித்துலேருந்து அப்படியே டபுளாக எடுத்துக்கோங்க. 42 + 42 84 இன்ச்சு. தேர்ட் லேயருக்கு செகண்ட் லேயரோட வித்துலேருந்து அப்படியே டபுளாக எடுத்துக்கலாம். அப்போ 84 + 84 168 இன்ச்சு. இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே பேக் பார்ட்டுக்கு மட்டும். இதே மாதிரி இன்னொரு செட்டு கட் பண்ணணும் ஃப்ரண்ட் பார்ட்காக. கிட்டத்தட்ட எனக்கு 4 மீட்டர் கிளாத் கரெக்டாக இருந்துச்சு ஃபுல்லாக குர்த்தி கட் பண்ணுறதுக்கு. லேயர்ஸில் இந்தளவுக்கு வித் வச்சு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா குர்த்தி உங்களுக்கு நல்லா வைடாக கிடைக்கும். இந்த அளவுக்கு குர்த்தியோட வெயிட் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லேயரோட வித்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட் லேயருக்கும் தேர்ட் லேயருக்கும் பேண்ட்டோட கிளாத்தை யூஸ் பண்ணியிருக்கேன். செகண்ட் லேயருக்கு குர்த்தியோட கிளாத்தையும் யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், 3 லேயர் அங்கரக்கா குர்த்தி கட் பண்ணியாச்சு. மெஷர்மெண்ட்ஸு கட் பண்ணுறதுல எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். மறக்காமல் தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ ரொம்ப பெருசாக இருந்ததுனால இதோட ஸ்டிச்சிங் வீடியோ பார்ட் 2ஆக போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி.